Hi, hello, வணக்கம் சிரிகான நேயர்களே. வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். ஸோ பிக் பாஸ் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, யூஸ்வலாக மண்டே என்ன நடக்கும், நாமினேஷன் நடக்கும், தள்ள டாஸ்க் நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நேற்று வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. இனிமே தலை வந்து யாரும் கிடையாது, நீங்கள் டாப் 9 கண்டஸ்டன்ஸ், நீங்கள் தான் வீட்டை வழி நடத்த போறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் நாமினேஷன் ப்ராசஸ் நடந்தது. அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. முடியாதாடா இந்த பார்வதி கமருதீன் அப்படின்ற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் ஒன்று, அது டாஸ்க்குங்கிறத தாண்டி ஒரு டிஸ்கஷன் மாரி ஒன்று வச்சுருந்தாங்க. காலம்புரை எப்போதுமே வைக்கும் போது இந்த வீட்டில் மக்கள் ஓட்டையும் தாண்டி பிஆர் மூலியமா இவங்க தாக்கு பிடிச்சி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க சொன்னாங்க. அதில் பார்வதி எல்லாருமே சொல்லும்போது, பார்வதி வந்து ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கணும், இல்லை அது இல்லைன்னு சொல்லணும். அதுக்கு அதாவது பார்வதி கிட்ட ஒரு பெரிய பிரச்சனைனா கிழவியாவே மாறிக்கிட்டு இருக்காங்களா. ஊர்ல இருக்கக்கூடிய பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்றா கையான்னு கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியே ஒரு பிஹேவியரா பார்வதி இன்னைக்கு செயல்பட்டது. ஏன்னா கமுருதின்னு ஒன்று சொன்னாரு, அதுக்கு ஒரு விஷயம் அங்கே சொல்லணும். ரைட்டா, இவ்வளோதான் வேலையே. அதுக்கு எங்கெங்கெல்லாம் போய் எங்கெங்கெல்லாம் வந்து பூக்கடை கோயிலை சுற்றி நிற்கும், மார்க்கெட்டு, லாஜிக்கலான ஒரே விஷயம், பிஆர் டீம் நான் வச்சிருக்கேன், நான் இதுக்கு இவ்வளோ செலவு பண்றேன், முடிஞ்சு போச்சு. அவங்க ஒவ்வொருத்தவங்க இப்போ இவங்க வச்சிருக்காங்களான்னு யாருக்கும் அங்கே தெரியாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு கணிப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. சாண்டா சொன்னாங்க, தெளிவாவே சொன்னாங்க. என்னன்னா என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க, நாங்க வந்து ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளவு தூரம் அது டக்கு சொல்லுங்கன்னாங்க. ஒரு ஹியூஜ் அமௌண்ட் சொன்னாங்க. அப்ப கமருதீன் ஒன்று சொன்னாரு, எங்க டீம் அப்ரோச் பண்ணதுனால நீங்க அதுல இல்லங்கிறத நாங்க எங்களாட்டி ஏத்துக்க முடியாது. இது லாஜிக்கலி இதுதான். அப்ரோச் பண்ணதுனால நீங்க இல்லன்னு நாங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்க முடியும், நீங்களும் அதுக்குள்ள இருக்கலாம் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க இன்னொன்னுமே வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் இன்னொருத்தவங்களும் எங்களுக்கு வந்திருக்காங்கன்றப்போ நானும் பிரஜின் போல அமித் கிட்ட கேட்டோம், அவரும் இல்லன்ட்டாரு. அப்போ அது கிளியரா திவ்யா அப்படின்ற மாதிரி. அதே டைம்ல கமருதீன் வந்து 2 lakhs நான் வந்து க்ளோத்ஸுக்கு கொடுத்தேன், இதான் எம்பிஆர். அது அவரோடது முடிஞ்சு போச்சு. ஒரு சட்டை வாங்குறதுக்கு 2 லட்ச ரூபா நான் கொடுத்துட்டேன்பா, வேலை முடிஞ்சு போச்சு. அதுக்கு பார்வதி வந்து நீ என்ன வந்து என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு கரிசனம் காட்டுறியா, என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு ஓட்டு வாங்குறியா, அனுதாப ஓட்டுகள் வாங்குறியா, தேவையில்லாத கண்டென்ட். கமருதீன் ஒண்ணு கேட்டார், என்கிட்ட அப்பா அம்மா இல்ல, காசு கொடுத்து வாங்க முடியுமா? அதாவது 2 பேருக்குமே எப்படி சண்டை போடணும் தெரியல, என்ன சண்டை போடணும்னே தெரியல, என்ன பேசணும்னே தெரியல. முதல்ல என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பார்வதியெல்லாம் எதுக்கு முதல்ல பிக் பாஸ் அனுப்புறீங்க? உங்க சேனலை அசிங்கப்படுத்துறதுக்கு அனுப்பிருக்கீங்களான்னு கேட்டா, நீங்க பார்வதி அசிங்கப்படுத்த அனுப்பல, உங்க சேனலை அசிங்கப்படுத்துறதுக்கு, உங்க ஷோவை அசிங்கப்படுத்துறது தான் அனுப்பியிருக்கீங்க. ஏன்னா அவங்க உள்ள நுழைஞ்சதுல இருந்து அவங்க பண்றதுனாலதான் இந்த பிக் பாஸே ஒரு மாதிரி டீக்ரேடா ஆயிட்டு இருக்கு. ஸோ அது வந்து புரியல. அதுல இருந்துதான் ஒரு கான்வர்சேஷன் அப்படியே இல்ல, முதல்லயே அந்த டிஸ்கஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வச்சாங்க. அந்த டாஸ்க்ல வந்து சொல்றாங்க, எனக்கு புரியவே இல்லை. இதுக்குள்ள சாண்ட்ரா அவங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணதுனால இதுக்குள்ள அவங்க நுழைஞ்சி அதுக்கான ஒரு க்ளோஷர் கொடுத்து ட்ரை பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. பார்வதி கூட இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம்னு வச்சுங்களேன். ஏன்னா சாண்ட்ரா வந்து எவ்வளவு தடவை இதை பிரிச்சு பேசுவீங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. கமருதீன் சைட்ல இருந்து எனக்கு ஒரு விஷயம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடிஞ்சுச்சு. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கமருதீன் சொல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சாரினா அது ஓகே, நான் தெரியாம பண்ணிட்டேன், சாரி, முடிஞ்சிருச்சு. இன்னொன்னு ஒண்ணு சொல்றாங்க, என்னன்னா அது நான் தவறுதலா வாய விட்டுட்டேன், நான் தவறுதலா எனக்கு அந்த டைம்ல அப்படி தோணுச்சு, இல்ல நான் தவறுதலா வாய விட்டுட்டேன், அது தனி ஒரு ட்ராக், முடிஞ்சிருச்சா. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அப்படிதான்டா தோணுச்சு. அப்படின்னா அப்ப எனக்கு நீ பண்ணது அப்படி தோணுச்சு, அதனால நான் அப்படி சொன்னேன்னு அர்த்தம். அப்படி பார்த்தா தப்புதான், கமருதீன் மேல தப்புதான் அது. ஓகே, அப்படி பார்த்தா கமருதீன் மேல தப்பா தான் போய் நிற்கும். நேற்று அரோரா வந்து ஒரு மாதிரி எமோட் ஆகி தான் பேசினாங்க. ஏன்னா அவங்க கண்ணப்பா மேபி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ என்னன்னு தெரியல, ரொம்ப எமோட் ஆகி பேசினாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, கமருதீன் எனக்கு கூட நல்ல ஃப்ரெண்டா இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் வருது, வைல்ட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாருக்குமே கமருதீன் ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு கேட்கும். கமருதீன் வந்து நான் இன்னசென்ட் அரோரான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் ஆனா இதுக்குள்ள யாருமே நுழையாத காரணம்னா, சரி அது உங்களோட பர்சனல், நம்ம அதுக்குள்ள நுழைய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நகர்ந்து போயிருக்காங்களே தவிர கமருதீன் மேல தப்பு இல்லைன்னு இங்க எங்கேயுமே ப்ரூவ் ஆகல. ஆனா பார்வதி நேற்று ஒரு வார்த்தை சொல்றாங்க, என்னோட கன்சர்ன் மேலதான் நடந்துச்சு, என்னோட கன்சர்னாலதான் நடந்துச்சு. அப்படின்னா கன்சர்னால நடந்துச்சுன்னா எப்படி இந்த வார்த்தையை நீங்க பயன்படுத்துவீங்க? அதுதான் கமருதீனோட கேள்வி. ஒரு பொண்ணு அழுதுட்டான்னு சொல்லிட்டு அங்கேருந்து விக்கல்ஸ் போயிட்டு அப்படிலாம் விட்டுற மாட்டோம், இப்படிலாம் விட்டுற மாட்டோம், அதெல்லாம் தேவையில்ல. அதுக்கடுத்து விக்கல்ஸ் வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வந்து கமருதீன் தரலாம். என்னன்னா, கமருதீன் நல்லா புரிஞ்சுக்கடா,
இவங்களுக்கு அப்படி தோணி இருக்காண்டா, ஆனா நீ பண்ணலையா, பிகாஸ் நீ பேச உங்க மேல அலோகேஷன் வச்சா என் குடும்பம் என் இதுன்னு சொல்லிட்டு அழுவுறீங்க. சாதா பேசினாலே அப்படி கத்த ஆரம்பிச்சிடுறாரு விக்கல். நீங்க எப்படி வந்து இந்த அலோகேஷன் எப்படி எடுத்துக்க முடியும்? அவன் கமருதீனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அந்த பொண்ணு அக்செப்ட் பண்ணி என் மேல படுக்குதுடா, நான் அந்த தொட்டண்டாங்கிறது வேற. அந்த பொண்ணு அப்படிதான் சொல்லியிருக்கு, என்னுடைய கன்சர்ன் கிட்டதான் நடந்திருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. அப்படிங்கும் போது அந்த பையன் மேல எப்படி ஒரு பிளேம் வைக்க முடியும்? அரோராவுடைய விஷயமே அதுதான். நீங்க பிளேம் வைக்கிறீங்க, எப்படி இந்த பிளேம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சோ இதோட க்ளோஷரும் எல்லாருக்கும் தெரியணும். கமருதீன் வந்து மறுபடியும் கமருதீனுக்கு வந்து அந்த க்ளோஷர் கிடைக்கல. ஆனா நேத்து இவ்ளோ இஷ்யூ நடந்ததுல ஃபால்ட் யார் மேலனா கமருதீன் மேலன்ற மாதிரி போர்ட்ரே ஆயிடுச்சு. அந்த வீடே அப்படியே பார்வதி அழுத உடனே போய் அப்படின்னு கமருதீன் ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. அது மட்டும் இல்ல, 24 ஹவர்ஸ்ல பாத்தீங்கன்னா கமருதீன் ரொம்ப பஸ்ட் அவுட் ஆயிட்டாரு, ரொம்பவே பஸ்ட் அவுட் ஆயிட்டாரு. ஆமா, மைக்க இதுவாயிட்டு தலையில அடிச்சுக்கிறது, போய் நின்னுக்கிறது, அழுதா போய் நின்னுக்குவீங்களா? ஒரு பொண்ணு அழுதா போதுமா? ஒரு பையனா லாஜிக்கலா இதுதான், ஒரு பொண்ணு அழுதா போய் நின்னுறாங்க. கமருதீன் சாண்ட்ரா கிட்ட கேட்டிருப்பாரு, எங்களுக்கு இருக்காதா மானம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கேட்டிருப்பாரு. பார்வதிக்காக வெளில நின்று பார்த்த சாண்ட்ரா ஏன் இப்ப இல்ல? வெளில நின்று பேசின சாண்ட்ரா ஏன் இப்ப இல்ல? வெளில நின்று பேசின சாண்ட்ரா கமருதீன் சைடுல தான் நின்னீங்க, பார்வதி சைடு தப்புன்னு தெரியல. இப்ப உள்ள வந்த உடனே பார்வதி சைடு நல்லதா மாறிடுச்சா? ஒரு பொண்ணு எப்படி சொல்றான், பொண்ணு அப்படி சொல்றான், பொண்ணு இது சொல்றான் அது சொல்றான்னா, ஒரு பொண்ணு ஒரு பையன் மேல உமன் கார்டை தூக்கி வந்து நின்னா அந்த பொண்ணுக்கு வந்து ஐயோ இந்த பொண்ணு நம்ம எதுவுமே பேசக்கூடாது அப்படின்னு நிக்க முடியுமா? அப்படிலாம் இருக்க முடியாது. பொண்ணு பண்றது தப்புனா தப்பு தான், அந்த பொண்ணு தப்பு தான் பண்ணிருக்கு, அந்த பொண்ணு தான் அவன் மேல படுத்துச்சு, அந்த பொண்ணு தான் உட்கார்ந்துருக்கும் போது அவன் காலு கீழே போய் தலையை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இவ்வளவு விஷயம் வந்து இந்த கோர்ட் டாஸ்க் முடிஞ்சோன்னு ரூம்ல போய் என்ன பண்ணாங்கன்னே தெரியல, பார்வதி தான் கூட்டு போனா. ஓகே, அப்ப அதுக்கு என்ன சொல்ல வரீங்க? இப்ப திவ்யாவுமே இப்ப எங்க திவ்யா மேலேயுமே கடுப்பாகுது. திவ்யா என்ன சொன்னாங்க, இது பேட் டச்சுன்னு சொல்லியிருந்தா அன்னைக்கே பிடிச்சி அறைய தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்களா? அப்ப இன்னைக்கு கமருதீன் சைடு நீங்க நின்று இருக்கணும்ல, ஏன் நிக்கல? அப்ப ஒரு பொண்ணு அழுதுட்டா பையன் மேல எல்லா பிளேமையும் போய் நிப்பாட்டி வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று நடந்த ஒரு விஷயம். ஆக்சுவலா அப்படி போர்ட்ரே ஆகல. எனக்கு எப்படி இருந்ததுன்னா, கமருதீன் மேல என்ன அலிகேஷன் இப்ப வந்துருச்சுன்னா, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இது சொன்ன உடனே கமருதீன் வந்து இவளோட இருந்தா நான் ஃபினாலேக்கு போக மாட்டேன்ப்பா, இவளோட விலகுனா நான் போவேன். ரெண்டு விஷயம் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொல்லும் போது ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோம்பான்னு உனக்கு தோணதான் செய்யும். இன்னொன்னு, ஏன் நான் இங்க வந்தது கேமுக்காக, இவ்வளவு விஷயம் பண்றதுனால என் கேம் பாதிக்குது, இது இருக்கதான் செய்யும், இல்லாம இருக்கு. நீங்க மட்டும் கப் எடுத்துட்டு போயிட்டு டாடா பாயின்னு சொல்லிடுவீங்க, நீங்க மட்டும் காசை வாங்கிட்டு டாடா பாயின்னு சொல்லிடுவீங்க. அப்ப இந்த ஒரு அலிகேஷனோட இந்த ஒரு கெட்ட பேரோட அவன் இதுக்கப்புறம் எப்படி கெரியர் ஸ்டார்ட் பண்ணுவான்? கெரியர் எதுக்கு? சரி, இது தெரிஞ்சப்பவே கமருதீன் இதை கொண்டு வந்திருக்க வேண்டியதானே. இந்த பார்வதியுமே நான் 2-3 தடவை இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். பார்வதி வந்து கமருதீன் ஒரு கில்ட்னஸ்குள்ளேயே வச்சிருந்தாங்க. என்னடா என்ன ஹர்ட் ஆக்கிட்டு நீ எப்படா என்ன இது பண்ணுவியாடா, ஐயோ என்னடி முடியல, வேணான்னு அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி நடந்து இருக்கணும். அந்த பையன் பண்ண தப்புனா எப்படி நீ போய் அக்செப்ட் பண்ணிட்டு? இதுல கமருதீன் தேவையில்லாம அரோரா கமருதீனுக்காக பேசினா அரோராவை மாட்டி விட்டாங்க. அரோரா வந்து கேமரா முன்னாடி வாக்குமூலம் வாங்க சொன்னான்னு பார்வதி யாரு சொன்னா இத? ஓ ஆரோவா பெரிய இது மாதிரி அவ பேசலான்னு கமருதீன் உடனே நீ வந்து அவளை பொசசிவ் ஆக்கதான் இதெல்லாம் பண்ண அரோரா மேலேயே திருப்பி விட்டதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ஃபேர். அது அக்செப்ட் பண்ணிக்க கூடியதான். ஏன்னா அரோரா வந்து சப்போர்ட் தான் வாங்க வந்தாங்க, அவங்க ரொம்ப தெளிவா ஒரு விஷயம் பண்ணாங்க. எனக்கு உண்மையாவே அரோரா பத்தி பேசினது வந்து அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு பையன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு வீடே நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பையன் மேல தப்பு இல்லைன்னு ஒரு இடத்துல கரெக்டான வார்த்தை. ஆனா அதையுமே நீங்க க்ளோஷர் கொடுக்கல, இன்னுமே க்ளோஷர் கொடுக்கல. பார்வதி அழுது அத முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா அழுது அதை டிசால்வ் தான் பண்ணாங்க. குடும்பமே சேர்ந்து அப்படியே ஐயோ அழுவாத பார்வதி, ஐயோ வேணாம், தேவையே இல்ல. என்ன அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கு, அந்த பொண்ணு தான் அவன்கிட்ட போய் நின்று இருக்கு, அந்த பொண்ணு தான் மடியில படுத்திருக்கு. ஜெயில நடந்ததை எடுத்து திருப்பி பார்த்தா அந்த பொண்ணு தான் வாண்டடா போய் பண்ணிருக்கு, அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த பொண்ணோட கன்சர்ன் அப்பதான் கமருதீனுக்கு புரியுது இந்த மாதிரி த்ரோயிங் அண்டர் தி பஸ் பார்வதி பண்றது. அதான் சொல்றாரு, ஒரு வாரம் பார்வதிக்கு ஆப்போசிட்ல நின்று விளையாண்டா அது எந்த அளவுக்கு விஷங்கிறது நம்மளுக்கு தெரியுது அப்படிங்கிறது சொல்ற. ஆமா, பார்வதி சைடு ஆப்போசிட்ல இருந்தா அது விஷமா தான் மாறி நிக்குது. இப்ப சாண்ட்ரா சேர்ந்து நிக்கிறாங்க. சாண்ட்ரா இதே சாண்ட்ரா கொஞ்சம் ஆப்போசிட்ல இருந்து பார்த்தாங்கன்னா சாண்ட்ராவே காலி புடிச்சு சாந்திராவே ஐயோ நீங்க தானே, நீங்க இப்படி பண்ணுவீங்க, நீங்க அப்படி பண்ணுவீங்க, என்ன பேச்சு, என்ன பிஹேவியரு, நீங்க என்ன இப்ப என்ன சொல்லுவீங்க? என் பிஹேவியர் பத்தி என் கேரக்டர் பத்தி நீங்க விமர்சனம் பண்ணாங்க, பண்ணுவோம் தான், நீங்க அதான் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த ஷோவே அதுதான், அதான் பண்ணுவோம் நாங்க. நீங்க உள்ள இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்க ஸ்டாம்ப் பண்றீங்க, உள்ள இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்க ட்ரிகர் பண்றீங்க. பார்வதி பத்தி பேசக்கூடாது, ஆனா பார்வதி எல்லாரும் பத்தியும் பேசுவாங்க. கதவை சாத்திங்க, எதுக்கு இந்த ஷோக்குள்ள வரீங்க? ஷோக்குள்ள வந்தா பேசதான் செய்வோம், ஷோக்குள்ள ஒருத்தன் கட்டி பிடிச்சா பேசதான் செய்வோம். எத்தனை தடவை சொல்லிருக்கோம், இது வந்து
ஒரு அடல்ட் ஷோ மட்டும் கிடையாது, குழந்தைங்க பாக்குற ஷோன்னு. அப்ப குழந்தைங்க பாக்குற ஷோல ஒருத்தனை கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, விக்கல்ஸ் பாக்கலாம், பரவாயில்ல என்ன கட்டி பிடின்னு சொல்றதெல்லாம் என்ன? இத்தனைக்கும் அது அவங்க பர்சனல்னு பாதி பேர் உள்ள வரதே இல்ல. வெளில வராத வரைக்கும் தான் பர்சனல். வெளில தெரிஞ்சா அது பர்சனல் கிடையாது, அது பப்ளிக் மீடியம்ல வந்தது. ரீல்ஸ் பண்றப்ப குடும்ப பிரச்சனை, செலிபிரிட்டி குடும்ப பிரச்சனையை பத்தி வெளில எடுத்து பேசுறாங்க அப்படின்னா அது குடும்பத்துக்குள்ளே நடந்தா அது பேச மாட்டாங்க, அது பர்சனல். அது வெளில கொண்டு வந்து ஒருத்தவங்க பேசினாங்கன்னா அது பப்ளிக் மீடியம்ல வந்தா அதை பேசினா செய்வாங்க. அப்படி பேச முடியாதுன்னா நீங்க வெளியே வர தேவையில்ல, நீங்க உங்களுக்குள்ள வச்சு அங்கனுக்குள்ளே பேசிக்கீங்க. பிக் பாஸ் ஷோக்குள்ள உட்காந்து பேசுனீங்கன்னா 24 hours பாத்துட்டு இருக்கோம், விமர்சனம் தான் படுத்துவோம். அப்பெல்லாம் பண்ணாமலாம் இருக்கவே முடியாது. சோ இப்ப கம்ருதீன் வந்து பார்வதிக்கு அகைன்ஸ்டா வந்து மாறிட்டாரு. பட் அரோரா வந்து கம்ருதீன் கூட தான் நிக்கிறாங்க. ஆனா கம்ருதீன் ஏன் அரோரா மேலயும் திருப்பிட்டு பார்வதி என்ன சொல்றாங்க? அந்த ஓட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வந்ததுனால அப்படியே எல்லாரும் இவங்க மேல திருப்ப ஆரம்பிச்சாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் கம்ருதீன் அரோராக்கு பண்ணது ஒரு அன்ஃபேரான ஒரு விஷயம் தான், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா பார்வதிக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க? அவங்களுக்கு என்ன இன்னும் தட்டி கொடுத்துட்டே இருக்க போறீங்களா? வாங்க பார்வதி, வாங்க பார்வதி, நல்லா இருக்கீங்க பார்வதி, சூப்பரா கண்ணன் கொடுக்குறீங்க பார்வதி, செம்ம பார்வதி, இப்படிதான் கம்ருதீனை போட்டு இது பண்ணணும். ஒருத்தவங்க ஒரு பையன் மேல அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டுக்கு வச்சிருக்கீங்கன்னா அது எவ்வளவு ஒரு மானங்கட்ட இது, அது எவ்வளவு ஒரு அசிங்கமான ஒரு இது, அது கூட தெரியாத ஒருத்தவங்களை வச்சு நீங்க ஷோ நடத்திட்டு இருக்கீங்க. அப்ப உங்களுக்கே பிரச்சனை தான். நேத்து இதெல்லாம் முடிஞ்சு பார்வதி வந்து என்ன சொல்றாங்க, கம்ருதீனும் அரோராவும் என் ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடின மாதிரி இருக்கு. இது கேமே அதாங்க, ஃபீலிங்ஸ் வச்சு விளையாடுவாங்க. நீங்க அழுதீங்கன்னா அதை வச்சுதான் விளையாடுவாங்க. அழுவுறீங்கன்னு சிரிப்பாங்க, அழுவுறீங்கன்னு கலாய்ப்பாங்க. நீங்க ஏன் அரோராவை நீங்க சொல்லியா துஷார் 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 துஷார்னு அரோராவை சொல்லியா? விக்கல்ஸ் வந்து நல்லவன் 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 சொல்லியா? ஒருத்தவன் சபரி ஒருத்தவன் எல்லாத்தையும் நல்லவனா இருந்தா குட் புக்ஸ் அவனுக்கு ஒரு டேக் வச்சிங்களே. ரம்யா உட்கார்ந்தா அவளுக்கு ஹெல்த் இஷ்யூன்னு ஒரு டேக் வச்சிங்களே. இது சுபிக்ஷா உட்கார்ந்தா பீட் பாக்ஸ் பண்றா, இவ அப்படியே உள்ள பதுங்கி விளையாடுறான்னு ஒரு டேக் வச்சு. அப்போ உங்களுக்கும் சொல்லதான் செய்வாங்க. நீங்க என்ன அதான பண்ணீங்க? உங்களுக்கு ஒண்ணு அவங்களுக்கு ஒண்ணு. கனி வெளில போனோடனே அப்படியே ஒரு எமோஷனல் கொடுத்தீங்க. கனிக்கு என்ன பண்ணீங்க? இவங்க சாப்பாடு போட்டே இது பண்றாங்க, என்ன உங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு, எங்களுக்கு தேவைன்னா ஒண்ணு. அப்படிலாம் பண்ண முடியாது. இந்த புள்ள பண்றது மானங்கட்ட ஒரு கேம். இந்த கேம் விளையாட தெரியலன்னா கிளம்பி போயிடணும். இதெல்லாம் ஏத்துக்கலாம் முடியாது. நேற்று நடந்தாலும் எனக்கெல்லாம் பஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. நேத்து இந்த பார்வதி இஷ்யூவை தள்ளி வச்சா காலையில விக்கல்ஸ் வந்து கனிக்காக கேமரா முன்னாடி போய் அழுதாங்க. அப்ப சாண்ட்ரா சொன்னாங்க பிரஜின் போனப்போ நான் அழுதது அக்செப்ட் பண்றது. ஏன்னா சாண்ட்ரா கோ த்ரூ பண்ணதெல்லாம் நீங்க லைக் நான் பிரஜன் எடுத்த இன்டர்வியூலயே பாத்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர் சொல்லியிருப்பாரு. அவங்க ஃபேமிலியாவே அவங்க பிரதர் இறக்கும்போது அவ்வளவு விஷயம் கோத்ரூ பண்ணிருக்காங்க. அவங்க எமோஷனல், நம்ம ஃபர்ஸ்டே சொன்னதான், இவங்க டிராமா பண்றாங்களா இல்ல எமோஷனலா இருக்காங்களான்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா இந்த அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி விமர்சனம். பட் இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் ஓகே, அவங்க எமோஷனலா ரொம்ப பாண்டிங்கா இருந்திருக்காங்க. அவங்க எமோஷனல் பாண்டிங் பிரேக் ஆகும் போது இப்படிதான் ஆவாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. அதே இடத்துல சாண்ட்ரா நிதி சொன்னது, விக்கல்ஸுக்கு பேசினது வந்து கரெக்டான ஒரு விஷயம். நான் இருந்தது நீ வந்து டிராமான்னு சொல்றேன்னா அப்ப நீ பண்றது என்ன? எனக்கும் அதே கேள்விதான் வரும். இப்ப பாக்குறப்ப கனி போயிட்டாங்க, ஓகே, கனியோடைய ரிலேஷன்ஷிப் நினைச்சு நீங்க வருத்தப்படுறீங்க, நீங்க அழுகுறீங்க, இது எல்லாமே சூப்பர். ஆனா இதை ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜியா பண்றீங்களோன்னு ஒரு கேள்வி எங்களுக்கும் தான் வரும். இதெல்லாம் வரதான் செய்யும். எனக்கு இங்க பிரச்சனைனா ஒரு ஸ்டாண்டர்ட் காமெடியன் எப்படி ஒரு சின்ன விமர்சனத்தை கூட பண்ண ஏத்துக்க முடியாம ஸ்டாண்டர்ட் காமெடி உடனே எமோஷனல் ஆகி ஒரு அழுது வேற லெவல் ஆஃப் மெலோட்ராமா ஜோனுக்குள்ள போறாரு. லைக் லிட்டரலா விக்கல்ஸ் இப்படியா? விக்கல்ஸ் தான் வந்து இந்த நல்லவன் வந்து திவ்யா சொன்னது நான் இந்த இடத்துல அக்செப்ட் புலித்தோல் போத்திய நரி. நான் பிக் பாஸ் சொல்றது கேட்பேன், பிக் பாஸ் சொல்றது கேட்பேன். சி விக்கல்ஸ் எந்த அளவுக்கு நேத்து திவ்யா பேசினாங்க அப்படின்னா விக்கல்ஸ வந்து ஏத்துக்கவே முடியல, சொன்னதை ஏத்துக்கவே முடியல. சாண்ட்ரா வந்து அதுக்கு இப்படிலாம் பேச, அப்படி பேசலாம் முடியாது, இந்த வீட்டுல இப்படிதான் பேசுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு, அதெல்லாம் மாத்த முடியாது. ஆனா அதை ஏன் பண்ணாரு அவரு? விக்கல்ஸுக்கு திவ்யா பேச முடியல, அப்ப நான் இந்த இடத்துல திவ்யாவை எமோஷனலா ஹர்ட் பண்ணுவேன், அதுதான் நேற்று பண்ணாரு. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிக்கெட் டு ஃபினாலிக்கு வந்தாங்க. ஆனா அதுக்கு நடுவுல இன்னொரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன். பார்வதி விஷயத்துல நான் ஒரே ஒரு கருத்து சொல்றேன். கோர்ட் டாஸ்க் அப்ப அவங்க மேல கேஸ் போட்டப்ப அவங்க என்ன சொன்னாங்க, கம்ருதீன் வந்து ஜிம் பண்ணிட்டு இருந்தாங்க, காலையில நான் பார்த்தேன், ஃபீலிங்ஸ் வந்ததுன்னு சொன்னாங்க. நேத்து என்ன சொல்றாங்க, எனக்கு ஃபீலிங்ஸ் வந்த காரணமே அரோரா தான், அவங்க கூட இருந்தாங்க, அரோரா மேல பழி போட்டாங்க. சொல்றாங்க ஏங்க, இந்த புள்ள இருக்கிற எல்லாரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஓப்பனா சொல்ல போனா சாண்ட்ராவை அழிக்க போறது இந்த புள்ளதான், அது உண்மைதான். கம்ருதீன் வெளில போனா அதுக்கு எனக்கு என்னமோ இந்த வாரம் கம்ருதீனும் சாண்ட்ராவோ தான் போவாங்கன்னு எனக்கு தோணுது. இவங்க டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிச்சா தப்ப வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப நம்ம டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்கு வருவோம். அந்த டாஸ்க் ஆக்சுவலாவே ஒரு நல்ல டாஸ்க் தான். சாண்ட்ரா ஃபர்ஸ்ட் கிவ் அப் பண்ணாங்க. அடுத்து வந்து வினோத்தா இவரு விக்கல்ஸ் கிவ் அப் பண்ணாரு. அதுக்கப்புறம் வினோத் எதாச்சும் அதான் இப்படி அப்படி புடிச்சிருக்கும் போது லைட்டா நம்ம நவுத்துவோம்ல, அதுல அவர் கிவ் அப் ஆயிட்டாரு. அது உண்மையிலே வெக்ஸ் ஆனாரு. அதே மாதிரி தான் சபரியுமே கிவ் அப் ஆயிட்டாரு. அடுத்து அதான் இந்த புள்ள பார்வதி, அது பேரெல்லாம் சொல்ல கடுப்பா இருக்கு. அதுக்கு ஃபர்ஸ்டே வச்சிருக்கான ஒரு பேர் ஒண்ணு,
அந்த பேரை சொல்லக்கூடாதுன்னு. ஆனா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் வேர்டு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வேர்டு வந்து பீல ஆரம்பிக்கும், செகண்ட் வேர்டு வந்து டைல முடியும். சோ இதுதான் அதோடைய பேரா வந்து எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க சொல்லிக்கீங்க. ஆமா, அது இன்னைக்கு காலையில ப்ரோமோல கூட அத சொன்னாங்க. என்னது அந்த பேரையா? ஆமா, கமெண்ட்ஸ்ல. சோ அதெல்லாம் வந்தாங்க. அரோரா, கமருதீன், சுபி 3 பேரும் அரோரால செம்ம டஃப் கொடுத்தாங்க, சும்மாலாம் கிடையாது. கமருதீன், அரோரா, அதுக்கப்புறம் தான் சுபிக்ஷா. ஆமா, ஏன்னா நேற்று இதுலயே ப்ரோமோலயே அவங்க வந்து ரொம்ப அழகா சுபிக்ஷா வந்து காமிச்சிட்டாங்க. சோ அதனால அந்த கேமோட வின்னர் அங்க தான் இருந்துச்சு. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டிக்கெட் ஃபினாலே யார் ஜெயிக்க போறா, என்னை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு இதுல ஸ்கிரிப்ட் பண்ணி பார்வதிக்கெல்லாம் டிக்கெட் ஃபினாலாவே கொடுத்துறாதீங்க. உங்க ஷோவை இந்த சீசன்ல உள்ள போனவங்க எல்லாரையுமே திட்டுறாங்க. ஏன்டா இந்த சீசன்? சதீஷ், எனக்கு ஒண்ணு தோணுச்சு சதீஷ். சொல்லுங்க. இந்த பணப்பெட்டி வச்சா யார் எடுத்துட்டு வெளியேறுவா? கிளம்ப சொல்லுங்க, அது தேவையே இல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், கடைசி 5 நாளாவது பிக் பாஸ் தான் நடக்கட்டும். இதுக்கு விளையாடவும் தெரியல, ஒன்னும் பண்ண தெரியல. ஒரு மாதிரி இரிட்டேஷனா, ஆங்கர் மேனேஜ்மெண்டா இந்த ஷோவை நடத்துறதுக்கான வேலை எதுக்கு? உங்க ஷோ ரொம்ப தங்கமான ஒரு ஷோ. அந்த ஷோவை நிறைய பேர் என்ஜாய் பண்றாங்க. அதை நீங்க கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. தெரியல அடுத்த சீசன்ல என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு. இத்தனை நாள் நம்ம பார்வதி கமருதீனோட லவ்வி டவ்வி மூமெண்ட்ஸ் பார்த்தோம்ல, இப்ப அவங்க எதிரா சண்டை போடுற மூமெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். அது காலையில ப்ரோமோலயே ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அதான் சொல்றேன், ஓவரா சொல்ல போனா எனக்கு இந்த ஷோவை ரொம்ப ரொம்ப டிக்னிட்டியோட விமர்சனம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. எனக்கு டிக்னிட்டியை உடச்சே விமர்சனம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டுமே வருது. பட் ஆனா அப்படி பண்ண பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப ஒரு மாதிரி பர்சனலா அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இவங்க பண்றத பார்க்க போனா அப்படிதான் இருக்கு. எனக்கு உண்மையாவே இந்த பையன் பாவங்க, அவன் சீரியஸா கமருதீன் பாவம், பலியாட் ஆயிட்டாப்ல. அந்த ஆளு என்னடா இது கூட நின்னு நான் கடைசியில இப்படி நிக்கிறேனேடா என்ன. ஆனா அரோராவும் பாவமா தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் கமருதீன் கூட அவங்க ஒரு வேர்டு சொன்னாங்க, எனக்கு சண்டை வந்தாலும் இப்பவும் நான் கமருதீன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட இருக்கேன். ஏங்க அவங்க துஷார் போனதுல இருந்தே துஷார் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காங்க. கூட இருக்க ஒருத்தர் நினைச்சு வருத்தப்பட மாட்டாங்களா? ஓகே ஃபைன். சோ இதெல்லாம் நடந்தது. அண்ட் நாமினேஷன்ல எல்லாருமே வந்தாங்க. நாமினேஷன்ல எல்லாருமே வன்மத்தை கக்குன மாதிரி இருந்தது. எஸ்பெஷலி வினோத் வந்து சுபிக்ஷா அந்த கம்யூனிட்டி வச்சு ஏன் அப்படி பண்றாங்க? எனக்குமே அதுல ஒரு பெரிய உடன்பாடு இருக்கு. அது உடன்பாடு இல்லதான் சொல்ல மாட்டேன். என்னன்னா, நீ கண்டஸ்டன்ட், நானும் கண்டஸ்டன்ட், எல்லாருமே கண்டஸ்டன்ட் தான். நான் இங்கேருந்து வந்திருக்கேன், நான் அங்கேருந்து வந்திருக்கேன், நான் இது அது தேவையே இல்லை. வந்துட்டீங்க, இங்க என்ன பண்றீங்க அதை சொல்லுங்க. அதுதான் இங்க வேணும். நான் வந்து இந்த இதுல இருந்து வந்திருக்கேன், நான் அதுல இருந்து. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு கம்யூனிட்டி எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு ப்ரொஃபைல் எடுத்துட்டு சொல்லிட்டு அப்படி ஓட்டு வாங்கிட்டு போலாமா? அது பிக் பாஸ் கிடையாது. அப்போ டிரான்ஸ் கண்டஸ்டன்ட் வரும்போது, நான் இந்த கம்யூனிட்டி வரும்போது அது பெருசா பார்க்கப்பட்டது. அப்ப இல்ல, அதுதான் நான் இங்க சொல்ல வரேன். அத அவங்க தான் மறுபடியும் பேசுவாங்களே தவிர இருக்கவங்க யாருமே அந்த அளவுக்கு ஒரு குளோரி. ஏங்க லாஜிக்கலா எல்லாருமே கண்டஸ்டன்ட்ங்க. ஈக்குவாலிட்டினா என்னங்க? ஈக்குவாலிட்டினா எல்லாருக்கும் எல்லா தான். அதை தான் பேச முடியும், அதை தான் பண்ண முடியும். இவங்க இந்த கம்யூனிட்டில இருந்து இருக்காங்களா, ஓகேப்பா, இவங்க வேணாம்ப்பா, இவங்களை எதுவும் தொட வேணாம்ப்பா, இவங்களை இது பண்ண வேணாம்ப்பா. ஏங்க உங்க கம்யூனிட்டியை வச்சு நீங்க ஓட்டு வாங்குறது வேற. ஆனா நான் வந்து இந்த கம்யூனிட்டில இருந்து வந்திருக்கேன். அப்ப வினோத் சொல்லலாம்ல. வினோத் சொன்ன ஒரு விஷயம் தான் சரியான விஷயம். சொன்னது அது அந்த ஆளு உழைச்சிருக்கான். அந்த ஆளு உழைச்சுதான் வந்துட்டு இருக்காங்க. நீங்க வேணா எடுத்து பாருங்க, வினோத்துடைய ஒய்ஃபை தவிர பாக்கி யாருமே, அதாவது பிஆரா யாருமே வினோத்துக்கு பண்ணல. நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் மேபி இன்சைடா பண்றாங்களான்னா தெரியல. சோ இதுதான் நேற்று நடந்த ஒரு விஷயம். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம். எஸ், டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் 2 வந்து இன்னைக்கு நடக்க போகுது. சோ பாயிண்ட்ஸ் லீடர் போர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா சுபி, அரோரா, கமருதீன் தான் டாப் 3ல இருக்காங்க. அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். யாரு டிக்கெட் டு ஃபினாலே ஜெயிப்பாங்க அப்படின்ற தாட்ஸையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க பிக் பாஸ் ரிவ்யூலாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டியூன் இன் டு சினி கார்னர் தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. டாடா.